ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வங்கதேசத்தில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பாதுகாப்பு கேட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, இந்த விவகாரத்தில் இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்திருக்கிறார். பிரதமர் மோடி ஏற்கனவே ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நேற்று மாலையிலே பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையிலே நடைபெற்றது. அதிலே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்றார்கள். அப்போது தற்போதைய பங்களாதேஷ் நிலவரம் மற்றும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே சமயத்திலே தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு சென்று அங்கே ஷேக் ஹசீனாவை சந்தித்தார். பங்களாதேஷ் விமானப்படை விமானம் மூலமாக ஹிண்டன் விமான நிலையத்தை அடைந்த ஷேக் ஹசீனாவுடன் அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் எனவும், ஷேக் ஹசீனாவுக்கு தற்போதைக்கு பாதுகாப்பாக டெல்லி அருகில் தஞ்சம் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏனென்றால் பங்களாதேஷிலே தற்போது நிலைமை மிகவும் அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பாக உள்ளது. வன்முறை இன்னும் முழுவதுமாக முடிவுக்கு வரவில்லை. இத்தகைய சூழலிலே ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் திரும்புவதற்கான ஏற்ற சூழல் இல்லை. ஆகவேதான் தற்போது அவர் இந்தியாவிலே இருப்பதே சரியாக இருக்கும் என அவரது உறவினர்கள் கருதுகிறார்கள். ஷேக் ஹசீனாவின் மகள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என அழைக்கப்படும் அமைப்பிலே பணியாற்றி வருகிறார். அதனால் அவர் ஏற்கனவே டெல்லியிலே இருந்து வருகிறார். ஒன்று அவருடன் ஷேக் ஹசீனா தங்கலாம், அல்லது தனியாக பாதுகாப்பாக அரசு அளிக்கும் ஏதேனும் இடத்திலே தற்காலிகமாக தங்கலாம் என அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருப்பது காரணமாக பங்களாதேஷ் நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் இந்திய குடிமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதால் அங்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். மேலும் இந்தியா பங்களாதேஷ் எல்லையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா போன்ற மாநிலங்களிலே எல்லை பாதுகாப்பு படையினர் தங்களுடைய ரோந்து பணிகளை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று பகலிலே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என அழைக்கப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள் குழு எல்லை பகுதிகளுக்கு சென்று பார்வையிடும் எனவும், குறிப்பாக மேகாலயா அருகிலே உள்ள நில எல்லை பகுதிகளிலே மிகவும் அதிகமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியிலே ஒரு நதிதான் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே எல்லையாக இருந்து வருகிறது. நதியிலே தண்ணீர் இல்லாத சமயங்களிலே ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்துக்கு கடந்து வருவது மிகவும் சுலபமா இருக்கும். ஆகவே இது போன்ற பகுதிகளிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், எத்தகைய ஊடுருவலையும் தடுக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் பங்களாதேஷிலே தற்போது வெடித்த வன்முறைக்கு பின்னணியிலே பாகிஸ்தான், ISI மற்றும் சைனா இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்தியா விரோத கட்சிகள் இத்தகைய வன்முறையை தூண்டி இருக்கலாம் எனவும், இந்தியர்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக இந்திய தூதரகம் வலியுறுத்தி வருகிறது. மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையிலே ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவிலே தங்கியிருப்பாரா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் தஞ்சம் புகுவாரா என்பது குறித்த ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையிலே எல்லையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என பங்களாதேஷ் நாட்டில் உள்ள இந்தியர்களின் நலன் குறித்து தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக இந்தியாவில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்திருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுவார், விளக்கமளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் அவர் என்ன விளக்கமளிப்பார் என்பதை. தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.
ஓம் சக்தி. ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.